அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பைனாப்பிள் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையோட ஒயிட்டையும் எல்லோவையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். ஒயிட்டில் நான் ஒரு அரை டீஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். நம்ம அதை ஃபஸ்ட் நல்லா பீட் பண்ணணும். உங்களுக்கு எல்லோவோட பண்ணும்போது நல்லா பீட் பண்ண முடியாது, நல்லா ஃப்ளஃபியாக வராது. எந்த அளவுக்கு பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நமக்கு நல்லா அப்படி வரணும். கீழே அந்த மாதிரி கவுத்துனா கூட விழக்கூடாது. முட்டையோட எல்லோவையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒயிட்டும் நமக்கு தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். பீட்ரு வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதில் அரை கப் நான் சுகர் சேர்த்துருக்கேன். இது நான் பவுட்ரு பண்ணி எடுத்தது தான், மிக்சியில் பவுட்ரு பண்ணது. இதை ஒரு 3 to 4 டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு பீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ். என்னோட எல்லா வீடியோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போடலாம். மைதா 3/4 கப்பு. இதை நம்ம 2 தடவையாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணும்போது நமக்கு மிக்ஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். கட்டி எதுவும் விழாமல் நம்ம பண்ணலாம். மீதி இருக்க மைதாவையும் போட்டுடலாம். அவ்வளோதான். நமக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் 2 தான். நல்லா சாஃப்டாக வர்றது வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இது 30 ml, 2 டேபிள் ஸ்பூன். பாலும் 2 டேபிள் ஸ்பூன் தான். நமக்கு பேட்டர் திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பேனில் கேக் பேனில் எண்ணெய் இல்லைன்னா நம்ம பட்டர் எது இருக்கோ அதை தடவிக்கலாம். உள்ளே ஒரு பட்டர் ஷீட் வைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம எண்ணெய் தடவணும். பட்டர் ஷீட் இல்லைன்னா நம்ம மைதா மாவை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ஒட்டாமலே வரும். பேட்டர் நம்ம எடுத்துருக்க பேனில் பாதி அளவு தான் நம்ம விடணும். உங்களுக்கு கேக் வேக வேக நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ நமக்கு இதில் ஏதாவது ஏர் இருந்ததுன்னா இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிங்கன்னா நமக்கு ஏரில் ரிலீஸ் ஆகிடும். ஓவன் 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு நான் வச்சுருக்கேன். நம்ம எப்போவுமே டைம் செட் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு குக் ஆகலைன்னா கூட நம்ம 2வது வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா ஓவனுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பைனாப்பிள் கிளாஸ் லேயர் பண்ணால் நான் பைனாப்பிளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நமக்கு அந்த கிளாஸ் லேயர் மாதிரி வரதுனால உங்களுக்கு அந்த பல்ப் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா பிளெயினாக இருக்கணும். அப்போ தான் அந்த கிளாஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும்.
நான் வந்து 2 தடவை வந்து ஃபில்டர் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இதுவுமே இருக்காது, க்ளீனாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர். இது போடும்போது உங்களுக்கு அந்த இது கொடுக்கும், திக்கு கொடுக்கும். அதனால 1/2 கப்பு வந்து சுகர், ஒரு பாதி லெமன் ஜூஸ், வேணும்னா ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல திக்கு கன்சிஸ்டன்சி வர்றது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு பார்த்தா தெரியும், கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே குழு குழுன்னு அப்படியே வரும். காய்ச்ச அப்படியே கொஞ்சம் திக்காயிட்டே வரும். கலர் வந்து நமக்கு பத்தாததுனால நான் எல்லோ கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் வந்து நமக்கு கிடைக்கலனா நம்ம வந்து பைனாப்பிள் ஜூஸ்க்கு பதிலாக வெறும் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே நார்மல் இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் போட்டிருக்க அதே இன்க்ரீடியன்ஸ் போட்டுடலாம். நம்ம ஃபைனலாக இறக்கும்போது பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். நமக்கு வந்து பைனாப்பிள் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம பேட்டர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். 10 மினிட்ஸ் டைமில் நான் வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு வச்சுருந்தேன், உங்கள்கிட்ட அதை சொல்லலை. இப்போ நமக்கு வந்து 30 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. நான் வந்து கேக்கை வெளியே எடுத்துட்டேன். நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு நல்லா நமக்கு வந்து க்ரீம் பண்ண ஈஸியாக இருக்கும். கேக்கும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த மேலே உள்ளதை வந்து கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 லேயராக கட் பண்ணிக்க போகிறேன். நமக்கு வந்து நல்ல பெரிய கேக்காக இருந்தால் 3 லேயராக கட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு மீடியமானது தான், 2 லேயர் கட் பண்ணால் போதும். இல்லை 3 லேயராக கட் பண்ணாலும் நம்ம பண்ணலாம், நல்லா நைஸாக வரும். இப்போ இது நல்லா கூல் ஆகட்டும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுல் அப்புறம் பிளேடு ரெண்டையும் நம்ம வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடணும். இந்த கப்புக்கு வந்து நான் ஒரு 1.5 கப்பு எடுத்திருக்கேன். இது வந்து விப்பிங் க்ரீம், நமக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் கிடைக்கும். அதை விடையும் இது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நமக்கு க்ரீமி ஆகும். அதுதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு வந்து அதை விடவும் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் கூட. வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன், 1/4 கப்பு வந்து பவுடர் சுகர். இந்த க்ரீமில் வந்து நமக்கு ஏற்கனவே ஒரு பாதி சுகர் இருக்குது, அதனால இந்த சுகர் போதும். நமக்கு க்ரீம் நம்ம நிறைய இது பண்ணுறதுனால உங்களுக்கு நம்ம நிறைய தேவைப்படும். அதனால நமக்கு சுகர் கம்மியாக இருக்கிறது தான் நல்லது, நமக்கு வந்து திகட்டாமல் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு பார்த்தா தெரியும், இப்படி எடுத்து பார்த்தா கீழே விழக்கூடாது. சுகர் சிரப்பு வந்து நம்ம நார்மல் வாட்டரில் இல்லாமல் பைனாப்பிள் ஜூஸ்லேயே வந்து நான் கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து நம்ம மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம பைனாப்பிள் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதோட ஜூஸ் எல்லாத்துலேயுமே சேர்த்துருப்போம். அதனால உங்களுக்கு அந்த கேக்கில் அந்த பைனாப்பிளுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. கேக்குமே நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.